வணக்கம் மேசராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம், அதுவும் நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காத ஒரு அதிரடி திருப்பம் மார்ச் மாதம் 15 தேதிக்கு அப்புறம் நடக்க போகுது. இத்தனை நாளா ஏண்டா இந்த வாழ்க்கைய வாழ்றோம், நமக்குன்னு ஒரு விடிவு காலம் பிறக்காதா, மத்தவங்க முன்னாடி நாம என்னைக்குதான் நிமிர்ந்து நிக்க போறோம் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தோட சுத்திட்டு இருந்திருப்பீங்க. உங்க கஷ்டம் எல்லாம் தீர போற நேரம் வந்தாச்சு. இதுவரைக்கும் உங்க ராசிக்கு ஏகப்பட்ட சோதனைகள், தடைகள், ஏமாற்றங்கள்னு வரிசையா வந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ கிரகங்களோட சக்கரம் ஒரு சுத்தி உங்களுக்கு ஒரு பொற்காலத்தை கொண்டு வரப்போகுது. அந்த மார்ச் 15க்கு அப்புறம் உங்க வீட்டு கதவை தட்ட போற அந்த நபர் யாரு, அவரால் உங்க தலையெழுத்து எப்படி மாறப்போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். நீங்க மேச ராசிக்காரங்க பொதுவாவே எதையும் நேருக்கு நேர் சந்திக்கிற தைரியசாலிங்க. ஆனா கடந்த சில காலமா உங்க தைரியமே ஆட்டம் பாக்குற அளவுக்கு பல சம்பவங்கள் நடந்திருக்கும். யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்துல இருந்திருப்பீங்க. பண விஷயத்துல பெரிய அடி விழுந்திருக்கலாம், இல்லனா குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத சூழல் இருந்திருக்கலாம். முக்கியமா இந்த ஒரு விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில நடந்துட்டா போதுண்டா சாமி அப்படின்னு நீங்க ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாளா வேண்டிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அது ஒவ்வொரு முறையும் கைகூடி வர்ற மாதிரி வந்து நழுவி போயிருக்கும். இது இனிமே நடக்கவே நடக்காது, என் விதி இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க ஒரு முடிவே பண்ணி அதை ஓரமா தூக்கி போட்டிருப்பீங்க பாருங்க. அந்த ஒரு விஷயம்தான் இப்போ மார்ச் 15க்கு அப்புறம் உங்களை தேடி வரப்போகுது. நடக்காத ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்ல, அது உங்க வாழ்க்கையே புரட்டி போட போற ஒரு பெரிய அதிசயம். இந்த மார்ச் 15க்கு அப்புறம் உங்க ஜாதகத்துல சில முக்கிய கிரகங்கள் அவங்களோட இடத்த மாத்துறாங்க. இதனால இது வரைக்கும் முடங்கி கிடந்த உங்களோட அதிர்ஷ்டம் இப்போ வேகம் எடுக்க போகுது. இது வெறும் வார்த்தை கிடையாது, உங்க ராசிக்கு லாபஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் இப்ப ரொம்ப பலமா இருக்கு. இதோட வெளிப்பாடாதான் அந்த ஒரு புது நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போறாரு. அவர் யாருன்னு நீங்க யோசிக்கலாம். அவர் உங்க சொந்தக்காரரா இருக்கலாம், இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூட பழகிட்டு இப்போ தொடர்பே இல்லாம போன ஒரு பழைய நண்பனா இருக்கலாம். ஏன் உங்க தொழில்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போற ஒரு புது மனிதரா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த நபர் உங்க வீட்டு வாசலுக்கு வரும்போது வெறும் கையோட வரமாட்டார். உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய செய்தியோடையோ இல்ல ஒரு வாய்ப்போடையோ தான் வருவாரு. உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு கேள்வி ஓடலாம், ஏற்கனவே நிறைய பேரை நம்பி நான் ஏமாந்துட்டேன், இப்போ வர்ற நபர் மட்டும் எப்படி எனக்கு நல்லது செய்வாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறதுல நியாயம் இருக்கு. ஆனா இப்ப வர்றது மனிதர் மட்டும் இல்ல, அது இறைவனோட ஒரு கருவி அப்படின்னு தான் சொல்லணும். கிரகங்களோட சஞ்சாரம் சாதகமா இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற சின்ன வாய்ப்பு கூட ஒரு பெரிய ஆலமரமா வளரும். மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க எடுக்க போற முடிவுகள் ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வரைக்கும் நீங்க பட்ட அவமானம்லாம் இப்போ கரவமா மாறப்போகுது. உங்களை மதிக்காம போனவங்கெல்லாம் இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் மேலவன தான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு உங்களை அண்ணாந்து பார்க்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆகுறிப்பா சொல்ல போனா மேச ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதி. உங்ககிட்ட ஒரு வேகம் இருக்கும், ஆனா அந்த வேகத்துக்கு ஏத்த விவேகம் சில நேரங்கள்ல தவறி போயிருக்கும். அதனாலேயே நிறைய வாய்ப்புகளை நீங்க கோட்டை விட்டுருப்பீங்க. ஆனா இப்போ வர்ற அந்த நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பாரு. உங்ககிட்ட இருக்கிற திறமையே உலகத்துக்கு எப்படி காட்டணும், உங்களை எப்படி நீங்க நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிற வித்தையை அவர் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இது வரைக்கும் உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குழி பறிச்சவங்க யாரு, உங்களை உண்மையாவே நேசிச்சவங்க யாருன்னு ஒரு தெளிவு இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்ணை மூடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு மார்ச் 15 ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்க போகுது. வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை அப்படிங்கிறது இதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஆசைப்பட்ட ஒரு சொத்து விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு பழைய கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா நீண்ட காலமா இழுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கோர்ட்டு கேஸா கூட இருக்கலாம். இது எதுவுமே உங்களுக்கு சாதகமா முடிய வாய்ப்பே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த நடக்காத ஒன்று இப்போ உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. இதுக்கு பின்னாடி அந்த புது நபரோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அவர் உங்களுக்கு கொடுக்க போற ஐடியாவோ இல்ல அவர் செய்ய போற சின்ன உதவியோ உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்த போகுது. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு நீங்க மார்ச் 15க்கு அப்புறம் ஆச்சரியப்படத்தான் போறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மேஜிக் நடக்க போற இந்த தருணத்தை வரவேற்க நீங்க தயாரா இருங்க. இவங்களுக்கு இன்னும் பல ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. அந்த நபர் யாரு, அவரோட உருவ அமைப்பு எப்படி இருக்கும், அவர் என்னைக்கு உங்க வீட்டுக்கு வருவாரு, நீங்க அவரை எப்படி அடையாளம் கண்டுக்கணும் அப்படிங்கிற ரகசியங்கள் எல்லாம் நம்ம விரிவா பார்க்கணும். அதே மாதிரி அந்த நடக்காத விஷயம் நடக்கும்போது நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்கு.
அதை செஞ்சீங்கன்னா கிடைக்க போற லாபம் இன்னும் பல மடங்கா பெருகும். இப்போ மேச ராசிக்கு இருக்கிற அந்த ஒரு சின்ன தடைய மட்டும் நீங்க உடைச்சு எரிஞ்சிட்டீங்கன்னா உங்களை பிடிக்க ஆளே இருக்காது. அதனால கவனமா கேளுங்க. மார்ச் 15 அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு மைல்கல். அந்த புது நபர் உங்க வீடு தேடி வரும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கணும், நீங்க அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். 5 வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆரம்பம்தான். இன்னும் ஆழமா போனா உங்களுடைய தொழில், வேலை, குடும்பம், காதல்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த மார்ச் 15க்கு அப்புறம் அந்த புது நபரோட வருகையால என்னென்ன மாயங்கள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கும் போது நீங்க நிஜமாவே சிலுத்து போயிருவீங்க. இத்தனை காலமா உங்க கண்ணீரை பார்த்த அந்த கடவுள் இப்போ உங்க புன்னகைய பார்க்க முடிவெடுத்துட்டாரு. அந்த ஒரு தருணம் உங்க வீட்டு கதவை தட்டும் போது நீங்க அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி. அந்த வினாடிக்காக நீங்க தயாரா இருக்கீங்களா? இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கே புரியும் ஏன் இந்த மாற்றம் இவ்வளவு முக்கியம்னு. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த தோல்விகள் எல்லாம் இப்போ வெற்றியா மாறப்போற அந்த ரகசியத்தை இப்போ சொல்ல போறேன். அடுத்ததா அந்த நபரை பத்தின இன்னும் சில நுணுக்கமான விஷயங்களை பார்ப்போம். அவர் எந்த திசையில இருந்து வருவாரு, அவரோட பேரோட முதல் எழுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் கிரகங்கள் நமக்கு சில குறிப்புகளை கொடுத்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க இன்னும் தெளிவா இருக்கலாம். நிச்சயமா இந்த மார்ச் 15 உங்க வாழ்க்கையோட ஒரு புது அத்தியாயமா இருக்கும். அந்த நபர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? இவங்க ஜாதகத்துல இப்போ குரு பகவானோட பார்வையும் சனியோட தாக்கமும் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாற்றம் எவ்வளவு உறுதியானதுன்னு உங்களுக்கே விளங்கும். அந்த புது நபர் வர்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல சில அறிகுறிகள் தெரியும். அந்த அறிகுறிகளை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க அதிர்ஷ்ட தேவதை உங்க வாசல்ல வந்து நின்னுகிட்டு இருக்காங்கன்னு. மேஷ ராசி நண்பர்களே, நான் சொல்ல போற விஷயங்களை ஒண்ணு விடாம கேளுங்க. இது உங்களுக்கான நேரம். இப்போ அந்த நபர் யாருன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். அவர் திடீர்னு வானத்துல இருந்து குதிக்க போறதில்ல. ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச முகமா கூட இருக்கலாம். ஆனா அவர் மூலமா கிடைக்க போற அந்த விஷயம் உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய பெருமையை தேடி தரப்போகுது. மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க, இல்லைன்னா ஒரு விசேஷத்துல கலந்துப்பீங்க. அங்கதான் இந்த அறிமுகம் கிடைக்க போகுது. அந்த நபர் பார்க்க ரொம்ப எளிமையா தான் இருப்பாரு. ஆனா அவரோட பேச்சும் செயலும் ஒரு ராஜா மாதிரி இருக்கும். அவர் உங்ககிட்ட பேசும்போது இவ்வளவு நாள் இந்த மனுஷன் எங்க இருந்தாரு அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்க மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயத்த அவர் சொல்ல போறாரு. முக்கியமா நீங்க ரொம்ப நாளா ஒரு முதலீடு செஞ்சுட்டு அதுல இருந்து லாபமே வரலன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த முதலீட்டை எப்படி லாபமா மாத்தணும்னு ஒரு ரகசியத்தை அவர் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு. அடுத்ததா அந்த நடக்காத விஷயம்னு சொன்னேன் இல்லையா, அது எதை பத்தி தெரியுமா? உங்க குடும்பத்துல ஒரு பிரிவினை இருந்திருக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய சொத்து தகராறு பல வருஷமா இழுத்துக்கிட்டே போயிருக்கும். இது என்னைக்குமே தீராது. இதுக்காக கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சதுதான் மிச்சம்னு நீங்க நொந்து போயிருப்பீங்க. ஆனா பாருங்க, அந்த பிரச்சனை இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதுவும் எப்படி தெரியுமா? ரொம்ப சுலபமா ஒரு பேச்சின் மூலமாவே அது முடிய போகுது. இது வரைக்கும் உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசாதவங்க கூட இப்போ இறங்கி வந்து சமாதானம் பேசுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற கிரகங்களோட பலம்தான். இந்த மார்ச் மாசம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட தேவதையை அனுப்பி வச்சு உங்க கவலையை போக்க போகுது. இது வரைக்கும் மத்தவங்க முன்னாடி கையேந்தி நின்ன நிலை மாதிரி மத்தவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், மேச ராசிக்காரங்க நீங்க எப்போதுமே கொஞ்சம் முன்கோபக்காரங்க. யாராவது தப்பு செஞ்சா டக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுவீங்க. ஆனா இந்த மார்ச் 15க்கு அப்புறம் உங்க பேச்சும் குணமும் கூட கொஞ்சம் மாறும். ஏன்னா உங்களுக்கு கிடைக்க போற அந்த நிம்மதி உங்களை ஒரு பக்குவமான மனுஷனா மாத்த போகுது. இது வரைக்கும் தூக்கமே இல்லாம தவிச்ச நீங்க இப்போ நிம்மதியா தூங்க போறீங்க. ஏன்னா உங்க தலையெழுத்த மாத்த போற அந்த நபர் உங்களை தேடி வரப்போறாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல ஒரு சின்ன மாற்றம் நடக்கும். திடீர்னு உங்க வீட்டுல ஒரு நல்ல வாசம் வீசலாம், இல்லைன்னா ரொம்ப நாளா வேலை செய்யாம இருந்த ஒரு பொருள் திடீர்னு வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் ஒரு அறிகுறி தான். அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஆகுறிப்பா சொல்ல போனா மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைச்சா அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். இது வரைக்கும் முதலீட்டுக்கு காசு இல்லையேன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு அந்த புது நபர் மூலமா ஒரு முதலீட்டாளர் கிடைக்கலாம். இல்லனா ஒரு பேங்க் லோன் ரொம்ப சுலபமா ஒப்புதல் ஆகலாம். நீங்க எதை தொட்டாலும் இப்போ தங்கம் ஆக போகுது. ஆனா ஒரு விஷயம், அந்த நபர் யாருன்னு நீங்க அடையாளம் கண்டுக்கிறதுலதான் உங்க புத்திசாலித்தனம் இருக்கு. அவர் உங்களை தேடி வரும்போது நீங்க அவரை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏன்னா சில நேரங்கள்ல வாய்ப்புகள் ரொம்ப சாதாரணமான ஒரு உருவத்துலதான் வரும். அதை நாம தான் சரியா பயன்படுத்திக்கணும். இந்த காலகட்டத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியம்.
மனசுல ஒரு தெளிவு பிறந்தாலே உடம்புல இருக்கிற பாதி நோய் காணாம போயிடும்னு சொல்லுவாங்க. அது மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ 100% உண்மை. மார்ச் 15க்கு அப்புறம் உங்க மனசுல இருக்கிற அந்த பயம், பதட்டம் எல்லாம் போயிடும். ஏன்னா நடக்காத ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும் பாருங்க. அதுதான் உங்களை அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போக போகுது. அந்த நபர் உங்களை சந்திக்கும் போது நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். உங்களோட தேவையை அவர்கிட்ட தயங்காம சொல்லணும். ஏன்னா அவர் மூலமா தான் உங்களுடைய நீண்ட கால கனவு ஒண்ணு நிறைவேற போகுது. இப்போ நான் சொல்ல போற அந்த ஒரு ரகசியமான அடையாளம், அந்த நபரை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் வரும்போது ஒரு குறிப்பிட்ட நிறத்துல ஆடை அணிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லனா அவர் பேசும்போது ஒரு சில வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துவார். அதை வச்சு நீங்க அவரு தான் அந்த நபர்னு முடிவு பண்ணிடலாம். அதே மாதிரி அவர் உங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் வருவாரு. அந்த நேரத்தை நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா உங்க அதிர்ஷ்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த நபர் கொண்டு வர போற அந்த செய்தி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை உண்டாக்கும். இது வரைக்கும் நீங்க இழந்த எல்லாத்தையும் இப்போ வட்டியும் முதலுமா திரும்ப பெற போறீங்க. இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துடுச்சுன்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. அந்த சந்தோஷத்தை நீங்க முழுமையா அனுபவிக்க போறீங்க. அந்த மார்ச் 15 அப்படிங்கிற தேதிய உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. அன்னையில இருந்து உங்க ராசிக்கு ஒரு புது வாழ்வு பிறக்க போகுது. அந்த நபர் யாரு, அவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத இன்னும் தெளிவா நான் சொல்ல போறேன். ஏன்னா இது உங்க வாழ்க்கையில ஒரு முறை மட்டும் வர ஒரு பெரிய வாய்ப்பு. இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க தலைமுறைக்கே நீங்க ஒரு பெரிய சொத்தை சேர்த்து வைக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். மனசை ஒருமுகப்படுத்தி நேர்மறையான எண்ணங்களோட இருங்க. அந்த புது நபர் உங்க வாசலுக்கு வரும்போது ஒரு புன்னகையோட அவரை வரவேற்க தயாராயிருங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த அதிசயம் உங்களை மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தையே ஒரு உச்சத்துல கொண்டு போய் வைக்க போகுது. அந்த அதிசயம் என்ன, அந்த நபர் உங்ககிட்ட சொல்ல போற அந்த ரகசிய வார்த்தை என்ன அப்படிங்கறத இன்னும் ஆழமா பார்க்கலாம். இது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் என்னென்ன மாயங்கள் காத்துட்டு இருக்குன்னு கேட்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த நபரோட வருகைக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன காரியம் இருக்கு. அது செஞ்சீங்கன்னா அந்த வாய்ப்பு தடை இல்லாம உங்களை வந்து சேரும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற ஒரு சின்ன தோஷத்தை பத்தியும் நாம பேசணும். அந்த தோஷத்தை விலக்கிட்டா மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க தான் ராஜா. உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு. அந்த ரகசியத்தை இப்ப பாப்போம். எதையாராயிருங்க மேசராசி நண்பர்களே, நீங்க எதிர்பார்க்காத அந்த ஒரு விஷயம் இப்போ உங்க கண் முன்னாடி அரங்கேற போகுது. அந்த நபர் யார் தெரியுமா? அவரோட குணாதிசயங்களை பத்தி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதை கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அவர் உங்களை ஏற்கனவே ஒரு இடத்துல பாத்திருக்காரு. ஆனா நீங்க அவரை கவனிச்சிருக்க மாட்டீங்க. அந்த தொடர்பு இப்போ எப்படி வேலை செய்ய போகுதுன்னு பாருங்க. மார்ச் 15 உங்க வாழ்க்கையோட ஒரு பொற்காலத்தின் தொடக்கம். அந்த ஒரு நொடி உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. அதை பத்தி இன்னும் விரிவா பேசலாம். கவனமா கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த நடக்காத விஷயம் இப்போ எப்படி நடக்க போகுதுன்னு பாக்கலாமா? இவங்க ஜாதகத்துல கிரகங்கள் எல்லாம் ஒரு நேர்கோட்ல வர்ற அந்த அபூர்வ தருணம் இதுதான். இந்த நேரத்துல அந்த நபர் வர்றது தற்செயலானது இல்ல, அது விதியால தீர்மானிக்கப்பட்டது. இனிமே நடக்க போற விஷயங்கள் ஒவ்வொன்னும் உங்க புருவத்தை உயர்த்த வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு அதிரடி மாற்றம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தயாரா இருங்க. இந்த மார்ச் 15க்கு அப்புறம் வரப்போற அந்த நபர் உங்க ராசிக்கு ஒரு விடிவெள்ளியா தான் இருக்க போறாரு. அவர் வரும்போது உங்க மனசுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கலாம். இவர்கிட்ட நம்ம எதை பத்தி பேசணும், இவர் நமக்காக என்ன செஞ்சிட போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழும். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த நபர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஆவணத்தையோ இல்ல ஒரு தகவலையோ கொண்டு வருவாரு. அந்த ஒரு பேப்பர் தான் உங்க வாழ்க்கையோட அடுத்த 10 வருஷத்தை தீர்மானிக்க போகுது. நீங்க ஒருவேளை அரசாங்க வேலைக்காகவோ இல்ல ஒரு வெளிநாட்டு பயணத்துக்காகவோ ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இருந்த முட்டுக்கட்டை எல்லாம் இப்போ இந்த நபர் மூலமா விலக போகுது. இது நடக்கவே நடக்காது, இதுக்கு வழியே இல்ல அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்ப ஈஸியா நடக்க போகுது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கு. உங்க ராசிநாதன் செவ்வாய் இப்போ இருக்கிற நிலைமைப்படி உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்க போகுது. அந்த அதிகாரத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துற வேலையை தான் அந்த நபர் செய்ய போறாரு. எந்த நபர் உங்க சொந்தக்காரர் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா உங்க மேல ரொம்ப அக்கறை கொண்ட ஒருத்தரா இருப்பாரு. அவர் பேசும்போது உங்க கண்ணை பார்த்து பேசுவாரு. அந்த பேச்சிலேயே ஒரு நேர்மை இருக்கும். அவர் சொல்ற விஷயத்த நீங்க அப்படியே ஏத்துக்கணும். ஏன்னா இந்த நேரத்துல வர்ற வாய்ப்பு ஒரு வாட்டி தான் கதவை தட்டும்.
நீங்க அதை தவற விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி அந்த நடக்காத விஷயம் நடக்கும்போது உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. இவனுக்கு எப்படி இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சது, இவன் என்ன பெரிய புத்திசாலியா அப்படின்னு உங்களை பத்தி தப்பா பேசினவங்க வாயெல்லாம் இப்ப அடைக்கப்பட போகுது. ஏன்னா உங்க நேரம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. கிரகங்களோட ஆசீர்வாதம் முழுமையா உங்களுக்கு இருக்கிறதால அந்த நபர் ஒரு பாலமா இருந்து உங்களை அந்த வெற்றியோட சேர்த்து வைக்க போறாரு. இன்னொரு முக்கியமான ரகசியம் என்னன்னா, அந்த நபர் வரும்போது உங்க வீட்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உருவாகும். அவர் போனதுக்கு அப்புறம் கூட உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். இது வரைக்கும் நீங்க ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி உணர்ந்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த இருட்டு விலகி ஒரு வெளிச்சம் தெரிய போகுது. அந்த வெளிச்சம் தான் உங்க வாழ்க்கையோட புது ஆரம்பம். அந்த நபர் கொண்டு வர்ற வாய்ப்பு உங்களுடைய பொருளாதார நிலைய அப்படியே தலைகீழா மாத்த போகுது. நீங்க இது வரைக்கும் பட்ட கடன் தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அந்த நபர் ஒரு மந்திரவாதி இல்ல, ஆனா அவர் கொடுக்க போற அந்த சின்ன ஐடியா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாயத்தை செய்யும். மேச ராசிக்காரங்க, நீங்க எப்போதுமே ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா அதை முடிக்காம விட மாட்டீங்க. அந்த குணம்தான் இப்போ உங்களுக்கு கை கொடுக்க போகுது. மார்ச் 15க்கு அப்புறம் நடக்க போற அந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா அமையும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இனிமே நீங்க அனுபவிக்க போற சந்தோஷம் தான் ரொம்ப பெருசு. அந்த நபர் வரும்போது நீங்க ஒரு சின்ன விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களோட பழைய கசப்பான அனுபவங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புது மனுஷனை அவர் அணுகுங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போறாரு. அந்த ரகசியம் உங்களோட தொழில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இது வரைக்கும் உங்களை மதிக்காத முதலாளியோ இல்ல உங்க கூட வேலை செய்யறவங்களோ இப்போ உங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. இதுக்கெல்லாம் அந்த ஒரு நபர் தான் காரணம். அந்த நபர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போற அந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையோட பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஜாதகத்துல கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ ரொம்ப சாதகமா இருக்கிறதால நீங்க எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு தைரியத்தோட செயல்படுவீங்க. அந்த தைரியத்தை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி தான் அந்த நபரோட வருகை இருக்கும். மார்ச் 15 அப்படிங்கிறது ஒரு சாதாரண தேதி கிடையாது. அது உங்க ராசிக்கு ஒரு மறுபிறப்புன்னே சொல்லலாம். அந்த நபர் உங்க வாசல்ல வந்து நிக்கும்போது உங்க வீட்ல ஒரு மங்கள காரியம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி அந்த நபர் மூலமா தான் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. அந்த செய்தி உங்க குடும்பத்துல ஒரு பெரிய கொண்டாட்டத்தையே உண்டாக்கும். இனிமே நீங்க எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த நடக்காத விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும். அந்த நபர் உங்களுக்கு ஒரு குருவாவோ இல்ல ஒரு நல்ல நண்பனாவோ இருந்து உங்களை வழி நடத்துவார். உங்க வாழ்க்கையில ஒரு புது திருப்பத்தை நோக்கி நீங்க இப்ப அடி எடுத்து வைக்க போறீங்க. அந்த திருப்பம் உங்களை எங்க கூட்டிட்டு போக போகுது, அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க போற அந்த முக்கியமான பரிசு என்ன அப்படிங்கறத பத்தி இன்னும் சுவாரஸ்யமா பேசலாம். தொடர்ந்து கவனிங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான பகுதி. அடுத்ததா நாம பார்க்க போற விஷயம், அந்த நபர் உங்ககிட்ட பேச போற அந்த முதல் வார்த்தை என்ன, அதை வச்சு நீங்க எப்படி அவரை உறுதி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். தயாராயிருங்க மேச ராசிக்காரர்களே, உங்களுக்கான நேரம் இப்போ தொடங்கிடுச்சு. இப்போ இந்த மார்ச் 15க்கு அப்புறம் நடக்க போற அந்த நடக்காத விஷயம் உங்களோட பொருளாதாரத்துல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த போகுது. மேச ராசிக்காரங்க, நீங்க பொதுவாவே சம்பாதிக்கிற காசை விட செலவு அதிகமா செய்யறவங்க. ஆனா இந்த முறை அந்த வர்ற புது நபர் உங்களுக்கு காசை எப்படி சேமிக்கணுங்கிற வித்தையை விட அந்த காசை எப்படி பல மடங்கா பெருக்கணுங்கிற ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லித்தர போறாரு. இது வரைக்கும் நீங்க யாருக்காவது கடன் கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த காசு போனதுதான், இது இனிமே வராது அப்படின்னு நீங்க கணக்குல இருந்தே அதை நீக்கி இருப்பீங்க. ஆனா பாருங்க, மார்ச் 15க்கு அப்புறம் அந்த நபர் உங்க வாழ்க்கையில வர்ற அதே நேரத்துல அந்த பழைய கடன் தானாவே உங்களை தேடி வரும். அதுவும் எப்படின்னா, வாங்கினவங்க அவங்களாவே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பணத்தை உங்க கையில ஒப்படைப்பாங்க. இதுதான் அந்த கிரகங்களோட விளையாட்டு. அந்த தருணத்துல நீங்க அடைய போற நிம்மதிக்கு அளவே இருக்காது. ஏன்னா அந்த பணம் உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மிகப்பெரிய கைமாறா இருக்கும். இவங்களுடைய தொழில் ரீதியா பார்த்தா இது வரைக்கும் நீங்க செஞ்ச உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். உங்க கூட வேலை செய்யறவங்க உங்களை விட கம்மியா வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு பதவி உயர்வும் பாராட்டும் கிடைச்சிருக்கும். ஆனா உங்களுக்கு அது கிடைக்காம ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கும். ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. அந்த புது நபர் உங்களுக்கு ஒரு மேலதிகாரியாவோ இல்ல ஒரு பெரிய பிசினஸ் பார்ட்னராவோ அறிமுகமாகி உங்களோட உண்மையான திறமைய புரிஞ்சுக்குவ. மார்ச் 15க்கு அப்புறம் உங்களுடைய ஆபீஸ்ல இல்ல பிசினஸ்ல நீங்க தான் நம்பர் 1 இடத்துல இருக்க போறீங்க. இது வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டா மதிக்காதவங்க எல்லாம் இப்போ உங்களோட ஆலோசனை கேட்டு உங்க பின்னாடி வந்து நிப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய கரவத்தை தரும். முக்கியமா அந்த புது நபர் கொடுக்க போற ஒரு சின்ன தகவல் உங்களோட பிசினஸ
அடுத்த ஊருக்கோ இல்ல அடுத்த நாட்டுக்கோ விரிவுபடுத்துறதுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாம ஒரு இடைவெளி இருந்திருக்கும். இந்த மார்ச் 15க்கு அப்புறம் அந்த வர்ற நபர் மூலமா உங்க குடும்பத்துல ஒரு ஒற்றுமை உண்டாகும். அவர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல போய் அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும். நாம ஏன் இவ்வளவு நாள் சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் ஒன்னு சேரும். முக்கியமா மேச ராசி பெண்களுக்கு இது ஒரு பொற்காலனே சொல்லலாம். உங்களுடைய புகுந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும். இது வரைக்கும் உங்களை ஒரு வேலைக்காரியா பார்த்தவங்க எல்லாம் இப்போ அந்த வீட்டின் மகாலட்சுமியா உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு அந்த புது நபர் ஒரு முக்கியமான காரணமா இருப்பாரு. உங்களோட ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். இது வரைக்கும் கை கால் வலி, முதுகு வலி இல்லைன்னா மன அழுத்தம் அப்படின்னு ஏதோ ஒரு தொந்தரவு உங்களுக்கு இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க ஒரு புது உற்சாகத்தோட இருப்பீங்க. உங்களுடைய உடம்புல ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இதுக்கு காரணம் அந்த கிரகங்களோட சுழற்சி தான். அந்த வர்ற நபர் உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கத்தையோ இல்ல ஒரு நல்ல உணவு முறையோ அறிமுகப்படுத்துவாரு. அதை நீங்க பின்பற்ற ஆரம்பிக்கும் போது உங்களோட பழைய நோய்கள் எல்லாம் காணாம போயிடும். இதுவும் அந்த நடக்காத விஷயம் பட்டியல்ல தான் சேரும். ஏன்னா எத்தனையோ டாக்டரை பார்த்தும் சரியாகாத உங்க பிரச்சனை இப்போ ரொம்ப ஈஸியா சரியாக போகுது. நீங்க இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய மன தைரியத்தை விடாம இருக்கிறது தான். மார்ச் 15 வரைக்கும் சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலும் அதை தைரியமா எதிர்கொள்ளுங்க. ஏன்னா அந்த தேதிக்கு அப்புறம் உங்களோட கஷ்டங்கள்லாம் பனி மாதிரி விலக போகுது. அந்த புது நபர் வரும்போது உங்களோட ஈகோவை ஓரமா வச்சுட்டு அவரோட பேச்ச முழுசா கேளுங்க. சில நேரங்கள்ல அந்த நபர் உங்களை விட வயசுல சின்னவரா கூட இருக்கலாம். ஆனா அவரோட அனுபவம் ரொம்ப பெருசா இருக்கும். அதனால அவரை மதிக்க கத்துக்கோங்க. அந்த ஒரு நபர் மூலமா உங்களோட தலையெழுத்தே மாறப்போகுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய அதிரடி மாற்றம் காத்துட்டு இருக்கு. அந்த மாற்றத்தை நீங்க முழு மனசோட ஏத்துக்க தயாரா இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க ஒரு புதிய வாகனம் வாங்கணும்னு நினைச்சாலோ இல்ல வீடு கட்டணும்னு நினைச்சாலோ அதுக்கான சந்தர்ப்பம் ரொம்ப கைகூடி வரும். அந்த புது நபர் அதுக்கான எல்லா உதவிகளையும் முன்னின்று செஞ்சு கொடுப்பாரு. நீங்க கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. உதவியே உங்களை தேடி வரும். மேச ராசிக்காரங்க நீங்க எப்போதுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல முதன்மையானவங்க. இப்போ நீங்க செஞ்ச தர்மம் எல்லாம் உங்களுக்கு பலனா கிடைக்க போகுது. இது வரைக்கும் நீங்க செஞ்ச புண்ணியம் தான் இப்போ அந்த நபர் ரூபத்துல உங்க வீட்டு வாசலுக்கு வரப்போகுது. உங்களோட வாழ்க்கையில நீங்க பார்த்த இருட்டு விலகி ஒரு பிரகாசமான சூரியன் உதிக்க போற நேரம் இது. அந்த சூரியன் தான் உங்களோட வருங்காலத்தை வெளிச்சமாக்க போகுது. இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது நீங்க ஒரு விஷயத்த மட்டும் கவனமா கையாளணும். உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டயும் பகிராதீங்க. அந்த புது நபர்கிட்ட மட்டும் நீங்க மனசு விட்டு பேசலாம். ஆனா சுத்தி இருக்கிற மத்தவங்க கிட்ட உங்களோட பிளான சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கண் திருஷ்டி ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த திருஷ்டி உங்களுடைய அதிர்ஷ்டத்தை தடுத்துடக்கூடாது. மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்ப நிதானமா இருக்கணும். ஆனா அந்த நிதானத்துல ஒரு வேகம் இருக்கணும். அந்த வேகத்தை அந்த புது நபர் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களோட வாழ்க்கையே ஒரு சினிமா படம் மாதிரி மாறப்போகுது. இது வரைக்கும் வில்லனா இருந்தவங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு பயந்து ஓட போறாங்க. நீங்க ஹீரோவா கெத்தா மாற போறீங்க. உங்களுடைய ஜாதகத்துல இப்போ குருவோட பார்வை ரொம்ப பலமா இருக்கிறதால நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு தெய்வீக அருள் இருக்கும். அந்த அருளோட வெளிப்பாடாதான் அந்த வர நபர் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருப்பாரு. நீங்க இழந்த சொத்துக்களை மீட்கிறதுல இருந்து இழந்த உறவுகளை சேர்க்கறது வரைக்கும் எல்லாம் நடக்கும். மார்ச் 15க்கு அப்புறம் உங்களோட ராசிக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துடுச்சுன்னு நீங்க முழுசா நம்பலாம். அந்த நம்பிக்கை தான் உங்களோட வெற்றியை இன்னும் வேகப்படுத்தும். உங்களோட வாழ்க்கையில அந்த அதிசயம் நடக்க போற அந்த தருணத்தை இப்போ நீங்க அனுபவிக்க போறீங்க. அந்த நபர் கொண்டு வர போற அந்த ஒரு நல்ல செய்தி உங்களோட மொத்த வருத்தத்தையும் போக்கிடும். மேசராசி நேயர்களே, இது உங்களுக்கான நேரம். இத்தனை வருஷம் நீங்க பட்ட வேதனைக்கு அந்த ஈசன் கொடுக்க போற ஒரு பெரிய பரிசு தான் இந்த மாற்றம். மார்ச் 15க்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வர்ற அந்த நபரை அடையாளம் கண்டுக்கோங்க. அவர் மூலமா கிடைக்க போற அந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமே ஏறுமுகம்தான். எந்த ஒரு தடையும் இனிமே உங்க முன்னாடி நிக்க முடியாது. ஏன்னா உங்க கூட அந்த புது நபரோட துணையும் கிரகங்களோட ஆசையும் முழுமையா இருக்கு. இவங்களுக்கு நான் கொடுத்த இந்த தகவல்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தெளிவை உண்டாக்கி இருக்கும்னு நம்புறேன். இந்த மார்ச் 15க்கு அப்புறம் நடக்க போற அதிசயங்களை நீங்களே நேர்ல பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. உங்க ராசிக்கு இருக்கிற அந்த ஒரு முக்கியமான ரகசியத்தை இப்ப பார்ப்போம். உங்களுடைய லட்சியத்தை அடைய நீங்க செய்ய வேண்டிய அந்த ஒரு சின்ன பரிகாரம் உங்க வாழ்க்கையை இன்னும் வேகமா மாத்தும். இந்த அதிரடி மாற்றங்களை சந்திக்க நீங்க தயாராயிருங்க.
உங்க வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இப்போ அந்த நபர் வரதுக்கு முன்னாடி உங்க வீட்ல என்னென்ன அறிகுறிகள் தெரியும்னு உங்களுக்கு சொல்ல போறேன். இதை நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். மார்ச் 15க்கு முன்னாடியே உங்க வீட்டு வாசல்ல திடீர்னு ஒரு புது வெளிச்சம் தெரியற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப நாளா பூக்காத செடி உங்க வீட்ல இருந்தா அது திடீர்னு பூக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஏதோ யதார்த்தமா நடக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் அந்த மகாலட்சுமியோட வருகைக்கான ஒரு அறிகுறி தான். அதே மாதிரி நீங்க மார்ச் 15க்கு அப்புறம் காலையில எந்திரிக்கும் போது உங்க மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். இத்தனை நாளா இருந்த அந்த ஒரு பாரம் குறையறத நீங்க நிஜமாவே உணர்வீங்க. அந்த நபர் உங்க வீட்டு கதவை தட்டும் போது நீங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலையில இருப்பீங்க. ஆனா அந்த வேலையை விட அந்த நபர் சொல்ல போற விஷயம் உங்க வாழ்க்கையே புரட்டி போடும். யமேஷ ராசிக்காரங்க, நீங்க எப்போதுமே மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு வரும்போது எல்லாரும் கை விரிச்சிருவாங்க. இந்த ஒரு கவலை உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். நாம மட்டும் ஏன் எல்லாருக்கும் செய்யறோம், நமக்குன்னு ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு நீங்க புலம்பாத நாளே இருந்திருக்காது. ஆனா இப்ப வர்ற அந்த நபரு உங்களுடைய அந்த ஏக்கத்தை போக்க போறாரு. அவரு உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டாரு. ஆனா உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு. அவர் கொண்டு வர போற அந்த நடக்காத விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய பரம்பரை சொத்துல இருந்த ஒரு பெரிய சிக்கல், இல்லனா நீங்க கைவிட்ட ஒரு பெரிய லட்சியம். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இப்போ கைக்கூடி வரப்போகுது. இதுக்காக நீங்க செலவு செஞ்ச காசை விட இப்போ அதுல இருந்து கிடைக்க போற லாபம் பல மடங்கு அதிகமா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், மேசராசி நண்பர்களே, நீங்க மார்ச் 15க்கு அப்புறம் எந்த ஒரு புது முயற்சியில இறங்கினாலும் அதுல ஒரு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நபர் உங்களுக்கு ஒரு துருப்பு சீட்டா இருப்பாரு. அவர் சொல்ற சின்ன சின்ன ஆலோசனைகளை கூட நீங்க தட்டாம கேளுங்க. ஏன்னா அவர் சாதாரண மனுஷனா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அவரோட அறிவுத்திறன் ரொம்ப பெருசு. அவர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரியோட அறிமுகம் கிடைக்கலாம், இல்லனா ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கு உள்ள ஒருத்தரோட தொடர்பு கிடைக்கலாம். இதனால உங்களுடைய பல வருஷ கனவு ஒண்ணு நனவாக போகுது. மார்ச் 15க்கு அப்புறம் உங்க ஜாதகத்துல இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் இப்போ படிக்கலாம் மாறப்போகுது. இவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள் இப்போ ஒரு முடிவுக்கு வரும்னு சொன்னேன் இல்லையா? அதுல ஒரு விசேஷமான ஒரு திருப்பம் இருக்கு. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க இது வரைக்கும் உங்க பேச்சை கேட்காம இருந்திருப்பாங்க. ஆனா அந்த புது நபர் உங்க வீட்டுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கே ஒரு தெளிவு வரும். ஏன் புள்ள சொல்றதுதான் சரி, இவன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது போதும் அப்படின்னு அவங்க உங்களை அரவணைக்க ஆரம்பிப்பாங்க. இது உங்க மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். ஏன்னா காசு பணம் எவ்வளவு இருந்தாலும் குடும்பத்தோட ஆதரவு இல்லாம இருந்த அந்த ஒரு வழி இப்போ காணாம போகுது. அந்த நபர் ஒரு தூதுவர் மாதிரி வந்து உங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க போறாரு. பொருளாதார ரீதியா பார்த்தா நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வரப்போகுது. அது ஒரு ஷேர் மார்க்கெட் முதலீடா இருக்கலாம், இல்லைன்னா உங்க பழைய இன்சூரன்ஸ் பணமா இருக்கலாம். அந்த பணம் வரும்போது நீங்க அதை எப்படி செலவு செய்யணும்னு ஒரு தெளிவோட இருங்க. ஏன்னா வர்ற லட்சுமிய நாம சரியா தக்க வச்சுக்கணும். அந்த புது நபர் உங்களுக்கு அதுக்கான ஐடியாவையும் கொடுப்பாரு. அவர் வெறும் கையா வரமாட்டாருன்னு நான் ஏற்கனவே சொன்னதுக்கு காரணம் இதுதான். அவர் கூடவே உங்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் கூட்டிட்டு வராரு. நீங்க இழந்த கரவத்தை மீட்டு எடுக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இது. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க கார்ல வந்து இறங்குற காலத்தை இந்த மார்ச் 15 உருவாக்கி தரப்போகுது. இவங்களோட ஆரோக்கியத்துல ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. நீங்க ரொம்ப நாளா ஒரு நோயால கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கலாம். அதுக்கு நீங்க எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் கேட்காம இருந்திருக்கும். ஆனா மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க. அங்க உங்களுக்கு ஒரு வைத்தியரோ இல்ல ஒரு மூலிகை மருந்தையோ அந்த புது நபர் அறிமுகப்படுத்துவாரு. அதை செஞ்ச உடனே உங்க உடம்புல இருக்கிற அந்த நாள்பட்ட வலி அப்படியே பறந்து போயிடும். இதுவும் அந்த நடக்காத விஷயம் பட்டியல தான் சேரும். ஏன்னா அறிவியல் பூர்வமா சரியாகாதுன்னு சொன்ன விஷயம் கூட இறை அருளால இப்போ சரியாக போகுது. மேச ராசிக்காரங்க, நீங்க எப்போதுமே ஒரு போராட்ட குணத்தோட இருப்பீங்க. அந்த குணத்துக்கு இப்போ ஒரு பெரிய வெற்றி கிடைக்க போகுது. மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க ஒரு விஷயத்த மட்டும் செய்ய மறந்துடாதீங்க. உங்க வீட்டுக்கு வர்ற அந்த நபருக்கு ஒருவேளை சாப்பாடு போடுங்க. அது சாதாரண சாப்பாடா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கையால மனசார பரிமாறுங்க. அந்த ஒரு புண்ணியம் உங்களுடைய 7 ஜென்மத்து பாவத்தையும் போக்கிடும். ஏன்னா அந்த நபர் ஒரு சாதாரண மனுஷனா வந்தாலும் அவர் மூலமா தான் உங்களுடைய கர்ம வினைகள் தீரப்போகுது. அவர் சாப்பிட்டுட்டு கொடுக்கற அந்த ஆசீர்வாதம் உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை ரொம்ப பிரகாசமாக்கும். உங்களுடைய வம்சத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் இதனால விலகிடும். நீங்க எப்பவுமே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்கிறத இப்போ நிறுத்திக்கோங்க. ஏன்னா இனிமே எனக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குதே அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. மார்ச் 15 அப்படிங்கிறது ஒரு சாதாரண நாள் இல்ல, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அந்த டேர்னிங் பாயிண்ட்ல நீங்க எப்படி செயல்பட போறீங்க அப்படிங்கிறது தான் இப்ப முக்கியம்.
அந்த புது நபர்கிட்ட நீங்க ரொம்ப அன்பா இருங்க. அவரோட வருகை உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். இது வரைக்கும் நீங்க அடைஞ்ச அவமானங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய புகழா மாறப்போகுது. இந்த மார்ச் மாசத்துல இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆனா அந்த 15 தேதிக்கு அப்புறம் இருக்கிற நாட்கள் உங்களுடைய மொத்த தலையெழுத்தையே மாத்திடும். அந்த நபர் கொண்டு வரப்போற அந்த ஆச்சரியமான விஷயம் என்ன, அது உங்களோட சொத்து விஷயத்துல எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கறத பத்தி இன்னும் சுவாரஸ்யமா பேசலாம். நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்க போகுது. அது அந்த நபரோட மூலமா தான் நடக்கும். அந்த அதிசயம் என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது நீங்க நிஜமாவே மெய்சிலிர்த்து போயிருவீங்க. எமேச ராசி நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்துல இப்போ இருக்கிற அந்த ராஜயோகம் உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுக்க போகுது. அந்த அந்தஸ்தை நீங்க எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ரகசியத்தையும் நான் சொல்ல போறேன். அந்த புது நபர் உங்ககிட்ட ஒரு ரகசியமான ஒரு வழிபாட்டு முறையை சொல்லலாம். அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட செல்வ நிலை இன்னும் பல மடங்கா உயரும். நீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கும் மார்ச் 15க்கு அப்புறம் இருக்க போற நிலைமைக்கும் ஒரு மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கும். அந்த மாற்றத்தை நீங்க அனுபவிக்க தயாரா இருங்க. இவங்களுடைய லட்சியங்கள் ஒவ்வொன்னா நிறைவேற போற இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது உங்களோட மன அமைதியை காக்குறது தான். ஏன்னா அதிர்ஷ்டம் வரும்போது சில நேரங்கள்ல குழப்பமும் கூடவே வரும். ஆனா அந்த புது நபர் அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு தான் வராரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க வீட்டை எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இப்போ பாப்போம். இது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா இதோட பலன் ரொம்ப பெருசு. உங்க வீட்டு வாசல்ல ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சீங்கன்னா அந்த அதிர்ஷ்ட தேவதை ரொம்ப வேகமா உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. அதை யாராருங்க? மேச ராசிக்காரர்களே, நீங்க இதுவரைக்கும் பாத்திராத ஒரு புது உலகத்துக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. அந்த புது நபர் உங்க கதவை தட்டும் போது நீங்க ஒரு புது மனுஷனா இருக்கணும். உங்களுடைய கவலைகள் எல்லாம் இனிமே பழங்கதை தான். உங்களுடைய வருங்காலம் இப்போ உங்க கண் முன்னாடி ஜொலிக்க போகுது. இப்போ எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கிற அந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அந்த நபர் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு, அவரோட அடையாளங்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போறேன். அவர் கொஞ்சம் உயரமா ஒரு கம்பீரமான தோற்றத்தோட இருப்பாரு. அவரோட பேச்சும் சரி பார்வையும் சரி ரொம்ப நேர்மையா இருக்கும். அவர் பேசும்போது அவரோட குரல்ல ஒரு தனி அதிகாரம் தெரியும். அவரோட பேரோட முதல் எழுத்து ச ம அல்லது வ இந்த எழுத்துக்கள்ல ஆரம்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அவர் வரும்போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான கோப்பையோ இல்ல ஒரு சுப செய்தியோ கொண்டு வருவார். அந்த நபர் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கும் போது அன்னைக்கு உங்க மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு நிம்மதி கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க யாரெல்லாம் நம்பி ஏமாந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான பதிலடி கொடுக்கற மாதிரி தான் அந்த நபரோட வருகை இருக்க போகுது. அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது உங்களுடைய தொழில்ல ஒரு மிகப்பெரிய உயரத்தை எட்ட போற ஒரு விஷயம். இது வரைக்கும் நீங்க ஒரு சாதாரண வேலையிலயோ இல்ல ஒரு சின்ன தொழிலையோ இருந்துட்டு நமக்குன்னு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்து ஒரு வாய்ப்போ இல்ல ஒரு பெரிய பிசினஸ் டீலோ கிடைக்க போகுது. இது வெறும் பேச்சு இல்ல. உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக நிலை அப்படி இருக்கு. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போற அந்த தருணம் இப்போ நெருங்கிடுச்சு. அந்த மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க ஒரு புதிய காரோ இல்ல ஒரு புதிய சொத்தோ வாங்கறதுக்கான யோகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. இதெல்லாம் நீங்க கனவுல கூட நினைக்காத ஒரு அதிசயமா இருக்கும். முக்கியமா மேச ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே ஒரு லட்சியத்தை துரத்திக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அது ஒவ்வொரு முறையும் உங்க கைக்கு வர மாதிரி வந்து நழுவி போயிருக்கும். அந்த கை நழுவி போன லட்சியம் இப்போ அந்த நபர் மூலமா உங்க கைக்கு திரும்ப வரப்போகுது. அது ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம், இல்லனா ஒரு பெரிய பதவி உயர்வா இருக்கலாம். இது வரைக்கும் உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குழி பறிச்சவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. அந்த நபர் உங்களை சந்திக்கும் போது நீங்க ரொம்ப தெளிவா பேசணும். உங்களோட மனசுல இருக்கிற ஆசைகளை அவர்கிட்ட தயங்காம சொல்லுங்க. ஏன்னா அவர் மூலமா தான் உங்களோட கர்ம வினைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா மார்ச் 15க்கு அப்புறம் உங்களோட பேங்க் பேலன்ஸ் உயர போகுது. இது வரைக்கும் நாளைக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச நிலை மாறி இவ்வளவு பணத்தை எங்க முதலீடு பண்றது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வரப்போகுது. அது ஏதோ லாட்டரியோ இல்ல சூதாட்டமோ இல்ல, நீங்க உழைச்ச உழைப்புக்கு இப்போ கிடைக்க போற வட்டியும் முதலுமான ஒரு பலம். அந்த புது நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து அந்த பணத்தை எப்படி சரியான வழியில பயன்படுத்தணும்னு சொல்லி தருவாரு. இதனால உங்களுடைய எதிர்காலம் மட்டும் இல்லாம உங்க குழந்தைகளோட எதிர்காலமும் ரொம்ப பாதுகாப்பா மாறும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விசேஷம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இப்போவே தெரிய ஆரம்பிக்கும். உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த ஒரு சுப காரியம், அது திருமணமா இருக்கலாம் இல்ல குழந்தை பாக்கியமா இருக்கலாம், அது இப்போ அந்த நபர் மூலமா கைகூடி வரப்போகுது. அந்த நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது அவரோட கையால ஒரு இனிப்பு பொட்டியோ இல்ல ஒரு சின்ன பரிசையோ கொடுப்பாரு.
அந்த பரிசை நீங்க ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கோங்க. ஏன்னா அது வெறும் பரிசு இல்ல, உங்க வீட்டுக்குள்ள நுழைய போற அதிர்ஷ்டத்தோட ஒரு அடையாளம். அந்த நபர் உங்க குடும்பத்துல ஒருத்தரா மாறி உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் பகிர்ந்துக்குவாரு. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரத்தை இப்போ நான் சொல்ல போறேன். இது ரொம்ப எளிமையான விஷயம்தான், ஆனா இதோட பலன் ரொம்ப பெருசு. மார்ச் 15க்கு முன்னாடி வர்ற ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு முருகன் கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு தானத்தை செய்யுங்க. அது உணவா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன உதவியா இருக்கலாம். அந்த தானம் உங்களுடைய கிரக தோஷங்களை எல்லாம் போக்கி அந்த புது நபரோட வருகையை இன்னும் வேகப்படுத்தும். முருகப்பெருமானோட அருளும் அந்த நபரோட துணையும் கிடைக்கும் போது உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது. இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இனிமே நீங்க பார்க்க போறதெல்லாம் வெற்றிதான். அந்த மார்ச் 15 உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடிவெள்ளியா இருக்க போகுது. அந்த நபர் கொண்டு வர போற அந்த நடக்காத விஷயம் உங்களுடைய மொத்த வேதனையும் போக்கிடும். உங்களுடைய முகம் இப்போ ஒரு புது பொலிவோட இருக்கும். ஏன்னா உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த பாரம் இப்போ இறங்கிடுச்சு. அந்த நபர் யாரு, அவர் மூலமா நடக்க போற அந்த கடைசி கட்ட அதிரடி மாற்றம் என்ன அப்படிங்கறத இப்போ பாப்போம். இவங்களுடைய ஜாதகத்துல இப்போ குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு மேல இருக்கிறதால நீங்க தொடர்றதெல்லாம் பொண்ணாக போகுது. அந்த நபர் மூலமா கிடைக்க போற அந்த ஒரு ரகசிய தகவல் உங்களுடைய தொழில ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். அந்த தகவல் என்ன, அதை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத ரொம்ப ஜாக்கிரதையா கேளுங்க. இது உங்க வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான கட்டம். அந்த நபர் உங்ககிட்ட பேச போற அந்த ஒரு நிமிஷம் உங்க தலையெழுத்தையே மாத்திரும். தயாரா இருங்க. இப்போ அந்த புது நபர் கொண்டு வர போற அந்த கடைசி செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேசராசி நண்பர்களே, இப்போ அந்த நபர் எந்த திசையில இருந்து வருவாருன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையில இருந்து தான் அவரோட வருகை இருக்கும். அவர் வரும்போது ஒரு சாதாரண வாகனத்துல தான் வருவாரு. ஆனா அவர் கொண்டு வர போற விஷயம் ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு தரப்போகுது. அந்த நடக்காத ஒன்று அப்படின்னு நான் சொன்னது உங்களுடைய தொழில் ரீதியான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். நீங்க இத்தனை காலமா ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுல உங்களுக்கு வர வேண்டிய லாபமோ இல்ல பேரோ கிடைக்காம தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த நபர் மூலமா நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு சிபாரிசு செய்யப்பட போறீங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்ச உடனே உங்களோட வருமானம் பல மடங்கு உயரும். இது வரைக்கும் நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கே கஷ்டப்பட்ட இடத்துல இப்போ லட்சக்கணக்குல பணம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. இது ஏதோ மாயாஜாலமா உங்களுக்கு தெரியலாம், ஆனா கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இருக்கு. அந்த நபர் உங்ககிட்ட பேசும்போது உங்களுடைய பழைய கஷ்டங்களை பத்தி அவர் பேசுவாரு. ஏன் இவ்வளவு நாள் இப்படி கஷ்டப்பட்டீங்க, என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே அப்படின்னு அவர் கேட்கும்போது உங்களுக்கே ஒரு ஆறுதலா இருக்கும். அவர் வெறும் வாய்ப்புகளை மட்டும் தரமாட்டாரு, உங்களுடைய மன அழுத்தத்தை போக்குறதுக்கான ஒரு பெரிய பலமா இருப்பாரு. முக்கியமா மேசராசி நேயர்களே, உங்களுடைய ஜாதகத்துல இப்போ செவ்வாய் பகவான் ரொம்ப பலமா இருக்கிறதால நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு வீரியம் இருக்கும். அந்த வீரியத்தை சரியான வழியில பயன்படுத்த அந்த நபர் உங்களுக்கு உதவி செய்வார். இதுவரைக்கும் நீங்க ஒரு இடத்துல முடங்கி போயிருந்த நிலை மாறி இப்போ சிறகுகளை விரிச்சு பறக்க போறீங்க. அந்த நபர் கொண்டு வர போற அந்த செய்தி உங்களோட பரம்பரைக்கே ஒரு பெரிய கரவத்தை தேடி தரப்போகுது. உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்த உங்களுடைய எதிரிகள் கூட இப்போ உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. பொருளாதார ரீதியா ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சொத்து விஷயம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஒரு நிலமோ இல்ல வீடோ வாங்குறதுல இருந்த சட்ட ரீதியான சிக்கல்கள்லாம் இந்த மார்ச் 15க்கு அப்புறம் அந்த நபரோட உதவியால தீரப்போகுது. இந்த சொத்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வரப்போகுது. அந்த சொத்து மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் கிடைக்க போகுது. இதுதான் அந்த நடக்காத அதிசயம். இது வரைக்கும் உங்க ராசிக்கு எத்தனையோ தடைகள் வந்தாலும் இப்போ அந்த தடைகள் எல்லாம் ஒரு நொடியில உடைய போகுது. அந்த நபர் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கும் போது அன்னைக்கு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு தீபம் ஏத்தி வைங்க. அந்த தீபத்தோட ஒளி உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளையும் விரட்டி அடிச்சிடும். இன்னொரு முக்கியமான ரகசியம் என்னன்னா, அந்த நபர் உங்களோட பழைய நண்பரோட ஒரு உறவினரா கூட இருக்கலாம். அவர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு பார்ட்னர்ஷிப் வாய்ப்பு கிடைக்கலாம். இது வரைக்கும் நீங்க ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க, ஆனா இனிமே நீங்க 4 பேருக்கு வேலை கொடுக்கற ஒரு முதலாளியா மாற போறீங்க. அந்த அந்தஸ்து உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை தரும். மேச ராசிக்காரங்க, நீங்க எப்போதுமே ஒரு போராட்ட குணத்தோட இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த போராட்டத்துக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது. அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு நீங்க இப்போவே தயாராகலாம். அந்த நபர் கொண்டு வர போற அந்த ஒரு ரகசிய வார்த்தை என்ன, அதை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம்.
இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. இது வரைக்கும் உங்க மனைவி கூடவோ இல்ல கணவன் கூடவோ இருந்த மனஸ்தாபங்கள்லாம் இந்த நபர் வந்து போனதுக்கு அப்புறம் காணாம போயிடும். அவர் உங்க குடும்பத்துல ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாரையும் ஒண்ணு சேர்ப்பாரு. உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்க போகுது. அந்த நபர் ஒரு வழிகாட்டியா இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி வாய்ப்பையோ இல்ல வேலை வாய்ப்பையோ ஏற்படுத்தி தருவார். இதெல்லாம் மார்ச் 15க்கு அப்புறம் நடக்க போற ஒரு பெரிய மாயாஜாலம். நீங்க இத்தனை நாளா செஞ்சதான தர்மங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஆசீர்வாதமா திரும்ப வருது. அந்த ஆசீர்வாதம் தான் அந்த நபர் ரூபத்துல உங்க கதவை தட்டுது. இந்த மார்ச் மாசம் உங்க வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத மாசமா இருக்கும். அந்த நபர் வரும்போது உங்க மனசுல இருக்கிற எல்லா கவலைகளையும் அவர்கிட்ட கொட்டிடுங்க. அவர் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்லுவாரு. அவர் கொடுக்க போற அந்த சின்ன உதவி உங்களுடைய மொத்த கடன் தொல்லையும் போக்கிடும். இதுவரைக்கும் நீங்க நிம்மதியா சாப்பிட கூட முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. அந்த ராஜ வாழ்க்கைக்கு வித்திட போற அந்த நபர் யாரு, அவரோட முழு விவரம் என்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போறேன். அந்த நபர் உங்ககிட்ட பேச போற அந்த முதல் நிமிஷம் உங்க வாழ்க்கையோட பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். தயாரா இருங்க மேசராசி நேயர்களே, உங்களுக்கான நேரம் இப்போ தொடங்கிருச்சு. அந்த அதிசயம் என்னன்னு கேட்கும்போது நீங்க நிஜமாவே பிரமிச்சு போயிருவீங்க. மேசராசி நண்பர்களே, உங்களோட வாழ்க்கையில மார்ச் 15க்கு அப்புறம் நடக்க போற அந்த ஒரு மாற்றம் நீங்க இத்தனை வருஷமா பட்ட அவமானங்களுக்கு ஒரு மருந்தா அமையும். அந்த நபர் கொண்டு வர போற அந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய மொத்த வருத்தத்தையும் போக்கி ஒரு பெரிய புன்னகையை உங்க முகத்துல கொண்டு வரும். அந்த தருணத்துக்காக நீங்க இப்போவே தயாராகலாம். உங்களுடைய ராசிக்கு இப்போ இருக்கிற யோகம் உங்களை ஒரு பெரிய உச்சத்துல கொண்டு போய் வைக்க போகுது. அந்த உச்சத்துல நீங்க இருக்கும்போது உங்களை மதிக்காதவங்க எல்லாம் அவங்க முன்னாடி வந்து கையேந்தி நிப்பாங்க. அந்த கரவத்தை நீங்க அடைய போற அந்த நிமிஷம் இப்போ ரொம்ப நெருக்கத்துல இருக்கு. கவனமா கேளுங்க. அந்த நபரை அடையாளம் கண்டுக்கிறதுக்கு இன்னும் சில குறிப்புகள் இருக்கு. அந்த நபர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான தகவலை சொல்லுவாரு. அந்த தகவல் உங்களுடைய பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அது என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கணுமா? அது ஒரு பெரிய ரகசியம். அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா நீங்க தான் இந்த உலகத்துக்கே ராஜா. உங்களுடைய வாழ்க்கையில அந்த அதிசயம் நடக்க போற அந்த வினாடியை நோக்கி நம்ம இப்ப நெருங்கிட்டு இருக்கோம். அந்த நபர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போற அந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட். இப்போ இந்த மார்ச் 15க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நுழைய போற அந்த நபர் வெறும் ஒரு மனுஷனா மட்டும் இல்லாம ஒரு பெரிய அதிர்ஷ்ட தேவதையாவே உங்க வீட்டுக்குள்ள வரப்போறாரு. அவர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்க மனசுல இருக்கிற ஒரு பெரிய பாரம் இறங்குறத நீங்க உணர்வீங்க. இது வரைக்கும் நீங்க ஒரு இருட்டு அறையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இந்த நபரோட வருகைக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை முழுக்க வெளிச்சமா மாறப்போகுது. அந்த நடவாத ஒன்று நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது உங்களுடைய நீண்ட கால ஏக்கமா கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்க ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு அது பல வருஷமா தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு பெரிய கடன் அடைக்க முடியாம தவிச்சிட்டு இருந்திருக்கலாம். இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு அந்த மார்ச் 15க்கு அப்புறம் ரொம்ப சுலபமா நடக்க போகுது. இதுக்கு அந்த புது நபர் தான் ஒரு கருவியா இருப்பாரு. அவர் கொடுக்க போற ஒரு சின்ன ஐடியாவோ இல்ல அவர் செய்ய போற ஒரு சின்ன அறிமுகமோ உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு நொடியில தீர்த்து வைக்கும். இவங்களுடைய ராசிக்கு இப்போ இருக்கிற கிரகங்களோட சஞ்சாரத்தை பார்த்தா நீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. அந்த நபர் உங்ககிட்ட பேசும்போது உங்களுடைய திறமைய ரொம்ப பாராட்டுவாரு. இவ்வளவு திறமைய வச்சுட்டு ஏன் நீங்க இவ்வளவு நாளா சும்மா இருந்தீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது உங்களுக்கே ஒரு புது தெம்பு வரும். மேச ராசிக்காரங்க, நீங்க எப்போதுமே மத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். அந்த அங்கீகாரத்தை இந்த நபர் உங்களுக்கு பெற்று தருவாரு. அவர் ஒரு பெரிய அதிகாரியாகவோ இல்ல ஒரு பெரிய தொழிலதிபராகவோ இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த வாய்ப்பு உங்களுடைய பொருளாதார நிலைய ஒரே அடியா மேல கொண்டு போயிடும். இதுக்கு முன்னாடி நீங்க 10 தடவை முயற்சி செஞ்சு தோத்து போன ஒரு விஷயம் இப்போ அந்த நபரோட ஒரு சின்ன தலையீட்டால ரொம்ப ஈஸியா முடியும். முக்கியமா மேஷ ராசி பெண்களுக்கு இந்த மார்ச் 15 ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். இது வரைக்கும் உங்களை மதிக்காத உங்களுடைய சொந்தக்காரங்க கூட இப்போ உங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க. அந்த புது நபர் உங்களுடைய புகுந்த வீட்டுல ஒரு பெரிய செல்வாக்க உங்களுக்கு உருவாக்கி தருவார். இது வரைக்கும் நீங்க அனுபவிச்ச எல்லா மன உளைச்சலுக்கும் இப்போ ஒரு பெரிய மருந்து கிடைக்க போகுது. அந்த நபர் கொண்டு வரப்போற அந்த செய்தி உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலத்தை ரொம்ப பிரகாசமாக்கும். ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காமலோ இல்ல கல்யாணம் தள்ளி போயிட்டோ இருந்தா அது எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அந்த நபர் ஒரு தூதுவர் மாதிரி வந்து உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக்குவாரு. இப்பொருளாதார ரீதியா பார்த்தா நீங்க ஒரு புதிய முதலீடு செய்யணும்னு நினைச்சா
இதுதான் சரியான நேரம். அந்த புது நபர் உங்களுக்கு ஒரு நல்ல பிசினஸ் பிளான சொல்லி தருவாரு. அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட வருமானம் பல மடங்கு உயரும். இதுவரைக்கும் நீங்க கையேந்தி நின்ன இடத்துல இப்போ நீங்க 4 பேருக்கு உதவி செய்யற இடத்துக்கு வருவீங்க. உங்களுடைய ஜாதகத்துல இப்போ குரு பகவானோட பார்வை ரொம்ப பலமா இருக்கிறதால நீங்க எதை தொட்டாலும் அது லாபமா தான் முடியும். அந்த நபர் மூலமா கிடைக்க போற அந்த ஒரு ரகசிய தகவல் உங்களோட பிசினஸ அடுத்த ஊருக்கோ இல்ல அடுத்த நாட்டுக்கோ கொண்டு போகும். நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வரப்போகுது. அந்த பணம் வரும்போது நீங்க அதை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு தெளிவோட இருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு அந்த புது நபர் ஒரு காரணமா இருப்பார். அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையோ இல்ல ஒரு நல்ல மருத்துவரையோ அறிமுகப்படுத்துவார். அதனால உங்களுடைய நாள்பட்ட நோய்கள் எல்லாம் காணாம போயிடும். மனசுல நிம்மதி இருந்தாலே உடம்புல இருக்கிற பாதி நோய் சரியாகிடும்னு சொல்லுவாங்க. அது மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ 100% உண்மை. அந்த நபர் கொண்டு வரப்போற அந்த சந்தோஷமான செய்தி உங்களோட மன அழுத்தத்தை போக்கி உங்களை ஒரு புது மனுஷனா மாத்தும். மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க ஒரு புது உற்சாகத்தோட செயல்படுவீங்க. உங்களுடைய பேச்சிலும் சரி செயலிலும் சரி ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்தை அந்த நபர் இன்னும் அதிகப்படுத்துவாரு. இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது நீங்க ஒரு விஷயத்த மட்டும் செய்ய மறந்துடாதீங்க. உங்க வீட்டுக்கு வர்ற அந்த நபருக்கு நீங்க மனசார ஒரு உதவி செய்யுங்க. அது பணமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு சின்ன அன்பான சொல்லோ இல்ல ஒருவேளை உணவோ கூட இருக்கலாம். அந்த புண்ணியம் உங்களோட வம்சத்தையே காப்பாத்தும். அந்த நபர் மூலமா தான் உங்களோட கர்ம வினைகள் எல்லாம் தீரப்போகுதுன்னு நான் ஏற்கனவே சொன்னதுக்கு காரணம் இதுதான். அவர் ஒரு சாதாரண மனுஷனா உங்க முன்னாடி வந்தாலும் அவர் ஒரு தேவதை மாதிரி தான் உங்க வாழ்க்கையில செயல்பட போறாரு. அந்த அதிசயம் நடக்கிற அந்த வினாடிக்காக நீங்க இப்போவே தயாராகலாம். உங்களோட கவலைகள் எல்லாம் இனிமே பழங்கதை தான். உங்களோட வருங்காலம் இப்போ உங்க கண் முன்னாடி ஜொலிக்க போகுது. அந்த நபர் யாரு? அவர் மூலமா நடக்க போற அந்த கடைசி கட்ட அதிரடி மாற்றம் என்ன அப்படிங்கறத இன்னும் தெளிவா பார்க்கலாம். எதையாருங்க மேசராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்திராத ஒரு பெரிய திருப்பம் இப்போ உங்க கதவை தட்ட போகுது. அந்த நபர் உங்ககிட்ட பேச போற அந்த முதல் வார்த்தை உங்களுடைய மொத்த வருத்தத்தையும் போக்கிடும். சரி, இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். மேசராசிக்காரங்க, நீங்க எப்போதுமே மத்தவங்களுக்காக வளைஞ்சு கொடுத்து போறீங்க. ஆனா அந்த மத்தவங்க உங்களை ஒரு மட்டமான கண்ணோட்டத்துலதான் பாத்திருப்பாங்க. இவனுக்கு என்ன தெரியும், இவன் அவ்வளவுதான் அப்படின்னு உங்களை கேலி செஞ்சவங்க முன்னாடி இந்த மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க ஒரு சிங்க நட போட போறீங்க. அந்த வர்ற புது நபர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரி. அவர் மூலமா உங்களுக்கு ஒரு அரசாங்க ரீதியான ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஒருவேளை நீங்க ஒரு பட்டா மாறுதலுக்கோ இல்ல ஒரு பாஸ்போர்ட் விஷயத்துக்கோ இல்ல ஒரு பெரிய லோன் விஷயத்துக்கோ ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலைய இந்த நபரு ஒரே ஒரு போன் கால்ல முடிச்சு கொடுத்துருவாரு. இதுக்கு முன்னாடி ஏன் என்கிட்ட இத சொல்லல அப்படின்னு அவர் கேட்கும்போது உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு சுலபமான விஷயத்துக்காகவா நாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம்னு நீங்க நினைக்க போறீங்க. அந்த நடக்காத ஒண்ணு நடக்குதுன்னா அது உங்களோட பல வருஷ போராட்டத்தோட வெற்றி தான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற குலதெய்வத்தோட அருள் இப்போ முழுமையா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த புது நபர் வரும்போது உங்க வீட்டுல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூடுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு காரணம் உங்க குலதெய்வம் தான் அந்த நபர் ரூபத்துல வந்து உங்க கஷ்டத்தை தீர்க்க போகுது. மேசராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச மாட்டீங்க. அந்த நேர்மை தான் இப்போ உங்களுக்கு கை கொடுக்க போகுது. மார்ச் 15க்கு அப்புறம் நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் வச்சிருப்பீங்க. ஆனா அதுக்கு மூலதனம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்துல அந்த நபர் வந்து நான் இருக்கேன், நீங்க தைரியமா செய்யுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தருவார். அந்த நம்பிக்கை 1 கோடி ரூபாய்க்கு சமமானது. அவர் மூலமா கிடைக்க போற அந்த பார்ட்னர்ஷிப் உங்களுடைய தலைமுறையே மாத்திடும். நீங்க இதுவரைக்கும் ஒரு வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கே சொந்தமா ஒரு வீடு அமைய போற அந்த நேரம் இப்போ வந்தாச்சு. இது வெறும் கற்பனை இல்ல, உங்களோட கிரக பலம் அப்படி இருக்கு. முக்கியமா மார்ச் 15க்கு அப்புறம் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. இதனால நீங்க தொடர இடமெல்லாம் லாபமா தான் இருக்கும். அந்த புது நபர் கொண்டு வர போற அந்த ஆவணம் ஒருவேளை உங்களோட பழைய சொத்து தொடர்பா இருக்கலாம். உங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்த ஒரு சொத்து ஏதோ ஒரு வில்லங்கத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும். இது வராது, இதை விட்டுடலாம் அப்படின்னு நீங்க ஓரமா ஒதுக்கி வச்சிருப்பீங்க. ஆனா அந்த சொத்து இப்போ அந்த நபரோட உதவியால உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அந்த சொத்தோட மதிப்பு இப்போ பல கோடியா இருக்கலாம். இதனால உங்களோட பொருளாதார அந்தஸ்து ஒரே நாள்ல உயர்ந்துடும். அந்த ஒரு அதிசயத்தை தான் மார்ச் 15 உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. நீங்க இழந்த கரவத்தை மீட்டு எடுக்கிறதுக்கான அந்த வினாடி இப்போ ரொம்ப பக்கத்துல இருக்கு. உங்களுடைய எதிரிகள்லாம் இப்போ பயந்து நடுங்க போறாங்க. ஏன்னா உங்க கூட இப்போ ஒரு பெரிய பலம் இருக்கு. அந்த பலம் தான் அந்த புது நபர். எம்எஸ் ராசி நண்பர்களே, நீங்க இப்போ ஒரு விஷயத்த மட்டும் கவனமா செய்யணும். உங்களுடைய
பேச்ச குறைச்சுக்கிட்டு செயல்ல வேகத்தை காட்டுங்க. அந்த நபர் வரும்போது அவர்கிட்ட ரொம்ப அடக்கமா இருங்க. ஏன்னா பணிவுதான் வெற்றிக்கான முதல் படி. அந்த நபர் ஒரு பெரிய ஞானியாவோ இல்ல ஒரு பெரிய அனுபவசாலியாவோ இருக்கலாம். அவர் சொல்ல போற அந்த ஒரு ரகசிய பரிகாரம் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடையையும் உடைச்சு எறியும். அந்த பரிகாரம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில எப்போதுமே கஷ்டங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. இது வரைக்கும் உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு பின்னாடி பேசினவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து உனக்கு எப்படி இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சது அப்படின்னு பொறாமையா கேட்பாங்க. அப்போ நீங்க ஒரே ஒரு புன்னகையை மட்டும் பதிலா கொடுங்க. ஏன்னா உங்களோட வெற்றி தான் அவங்களுக்கு கொடுக்க போற பெரிய தண்டனை. மார்ச் 15க்கு அப்புறம் உங்களோட ஆரோக்கியம் ரொம்ப அற்புதமா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்க மனசுல இருக்கிற அந்த பயம் போன உடனே உங்க உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளும் புத்துயிர்பெறும். நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருப்பீங்க. அந்த ஏக்கம் இப்போ தீரப்போகுது. அந்த புது நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய மன அமைதி கிடைக்க போகுது. அவர் ஒரு மருந்தா வந்து உங்களுடைய பழைய காயங்களை எல்லாம் ஆத்த போறாரு. இனிமே நீங்க பழைய விஷயங்களை நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா உங்களோட வருங்காலம் ஒரு ஜொலிக்கும் வைரமா இருக்க போகுது. அந்த வைரத்தை செதுக்குற வேலையை தான் அந்த நபர் இப்ப செய்ய போறாரு. மார்ச் 15 உங்க வாழ்க்கையோட ஒரு பொன்னான நாள். அந்த நாளை வரவேற்க நீங்க இப்பவே தயாராகலாம். உங்க வீட்டு வாசல்ல ஒரு சின்ன கோலம் போட்டு ஒரு விளக்கேத்தி வச்சு அந்த அதிர்ஷ்டத்தை வர வைக்க காத்துட்டுருங்க. இவங்களுடைய ராசிக்கு இப்போ குருவோட பார்வை இருக்கிறதால நீங்க எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு தெளிவோட இருப்பீங்க. அந்த தெளிவு தான் அந்த நபரை அடையாளம் கண்டுக்க உங்களுக்கு உதவும். அவர் வர்றதுக்கு முன்னாடி உங்களோட கனவுல கூட சில அறிகுறிகள் தெரியலாம். திடீர்னு ஒரு யானையை பாக்குற மாதிரியோ இல்ல ஒரு பெரிய கோவிலை பாக்குற மாதிரியோ கனவு வந்தா அது உங்க அதிர்ஷ்டத்தோட அறிகுறி தான். அந்த நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும், நீங்க அவர்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கறத பத்தி இன்னும் சுவாரஸ்யமா பார்க்கலாம். இது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அந்த டேர்னிங் பாயிண்ட்ல நீங்க எப்படி செயல்பட போறீங்க அப்படிங்கறது தான் இப்ப முக்கியம். உங்களுடைய கவலைகள்லாம் இப்ப முடிவுக்கு வந்துருச்சு. இனிமே எல்லாம் சுபமா தான் நடக்கும். கடைசியா நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த நபர் உங்க வாழ்க்கையில வர்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது உங்க ஜாதகத்துல இருக்கிற ஒரு பெரிய யோகத்தோட வெளிப்பாடு. மார்ச் 15க்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வர்ற அந்த நபர் உங்களுக்கு ஒரு குருவாவோ இல்ல ஒரு நல்ல வழிகாட்டியாவோ இருந்து உங்களோட கஷ்டங்களை எல்லாம் சுலபமாக்கிடுவாரு. நீங்க இத்தனை காலமா எதையோ தேடி ஓடிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த தேடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் இது. அந்த நபர் கொண்டு வர போற அந்த செய்தி உங்களோட பொருளாதார நிலையை மட்டும் இல்லாம உங்களோட குடும்ப கௌரவத்தையும் ஒரு படி மேல கொண்டு போக போகுது. நீங்க இழந்த எல்லாத்தையும் வட்டியும் முதலுமா திரும்ப பெற போற காலம் இது. அதனால மனசுல இருக்கிற பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு வர்ற வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னது அது உங்களோட பல வருஷம் ஏக்கமா கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்க ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு அது பல வருஷமா தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். இல்லனா ஒரு பெரிய தீராத கடனை அடைக்க முடியாம தவிச்சிட்டு இருந்திருக்கலாம். இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு அந்த மார்ச் 15க்கு அப்புறம் ரொம்ப சுலபமா நடக்க போகுது. இது வரைக்கும் உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குழி பறிச்சவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போற அந்த தருணம் இப்போ நெருங்கிடுச்சு. உங்களோட நேரம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அதனால இனிமே எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு விஷயம், இந்த மாற்றங்கள் நடக்கும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மத்தவங்க கிட்ட உங்களோட பிளானை பத்தி முன்கூட்டியே சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கண் திருஷ்டி ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களோட சந்தோஷத்தை உங்க குடும்பத்தோட மட்டும் வச்சுக்கோங்க. மார்ச் 15க்கு அப்புறம் ஒரு நாள் உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அப்படி போக முடியலன்னா கூட உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி மனசார வேண்டிக்கோங்க. அந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கா பெருக்கும். வர்ற நபரை அன்போட நடத்துங்க. அவரு மூலமா தான் உங்க விடிவு காலம் பிறக்க போகுது. மேஷ ராசி நேயர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பனி மாதிரி விலக போகுது. இனிமே நீங்க எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். நீங்க நேர்மையா உழைச்ச உழைப்புக்கும் நீங்க செஞ்ச தர்மத்துக்கும் இப்போ பலன் கிடைக்க போகுது. அந்த நபர் உங்க வீட்டு வாசலுக்கு வரும்போது ஒரு பெரிய நம்பிக்கையோட அவரை வரவேற்க தயாராயிருங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமே ஏறுமுகம்தான். உங்களுடைய வருங்காலம் ஒரு ஜொலிக்கும் வைரமா இருக்க போகுது. இத்தனை நாள் பட்ட வேதனைக்கு அந்த கடவுள் கொடுக்க போற ஒரு பெரிய பரிசு தான் இந்த மார்ச் 15 மாற்றங்கள். உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாமே நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. வெற்றி நிச்சயம். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.